வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நாம் போன வகுப்பில் என்ன பார்த்தோம் அப்படின்னா 5th சாப்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அதுலேயும் இன்புட் அண்ட் பிரிண்ட் ஃபங்க்ஷன்ஸ் இதெல்லாமே பார்த்துருந்தோம். இன்னைய வகுப்பில் நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா பைத்தானோட கமெண்ட்ஸ் அப்படின்னாவே உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதாவது ஏதாவது ஒன்று நம்மளுக்கு ஏதோ ஒரு நோட்டிஃபிகேஷனுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இது எதுக்காக பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, இப்போ எந்த ஒரு நாலேஜுமே ஒரு ப்ரோக்ராம் கிட்ட இல்லாத, அதாவது ஒரு ப்ரோக்ராமை பற்றின எந்த ஒரு நாலேஜுமே இல்லாத பொழுது நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு நோட்ஸ் இல்லை ஒரு க்ளூ கொடுக்குற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் இந்த கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. சரியா? எல்லா லாங்குவேஜஸ்லேயுமே இது ரொம்ப முக்கியமான ஒரு அங்கமாக பார்க்கப்படுது. நம்மளோட பைத்தான் அப்படிங்கிறதுலையும் இங்கே கமெண்ட்ஸ் அப்படிங்கிறது யூஸ் பண்ணியிருக்காங்க வித் ஹெல்ப் ஆஃப் ஹேஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணி. நீங்கள் கமெண்ட்ஸ் அப்படிங்கும்பொழுது நீங்கள் கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் அந்த கம்பைலர் மூலமாக, அந்த இன்டர்பிரட்டர் மூலமாக என்ன ஆகாது அப்படின்னா எக்ஸிக்யூட் ஆகாது. அதாவது ப்ரோக்ராமில் நாம் பார்க்கும் பொழுது நாம் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி, அதாவது நாம் படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி மட்டுமே தான் இருக்குமே தவிர இது ப்ரோக்ராமோட முக்கியமான கோடிங்காக இது எடுத்துக்காது. சரியா? ஸோ இந்த கமெண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 2 டைப்பில் இருக்குது. என்னென்னா சிங்கிள் லைன் கமெண்ட் அப்படின்ட்டு ஒரு டைப்பும், இன்னொன்று மல்டி லைன் கமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டைப்பும் இருக்குது. சரியா? ஸோ சிங்கிள் லைன் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், மல்டி லைன் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறது அந்த யூஸ் பண்ணக்கூடிய ப்ரோக்ராமை பொறுத்து, எழுதக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸை பொறுத்து இருக்குது. சரியா? சரி, வாங்க போகலாம். கமெண்ட்ஸ் இன் பைத்தான் கமெண்ட்ஸ் பிகின் வித் a hash symbol. These lines that begins with a hash are considered as a commands and ignored by the Python interpreter. நான் உங்களுக்கு முன்னே சொல்லியிருந்தேன், இந்த இன்டர்பிரிட்டர் இல்லை கம்பைலர் அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம கோடிங் எழுதிட்டு நம்ம அதை வெரிஃபை பண்ணுவோம். இது கரெக்டாக எக்ஸிக்யூட் ஆகுமா, இதில் எந்த எரரும் இல்லையா அப்படிங்கிறதுக்காக செக் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதுதான் அந்த இன்டர்பிரிட்டேஷன் இல்லை கம்பைலேஷன் அப்படிங்கிறது. இந்த விஷயத்தில் என்ன பண்ணிக்கும் அப்படின்னா ஹேஷ் சிம்பிள் என்ன பண்ணிக்காது, அதுக்குள்ளே கொடுக்கக்கூடிய கமெண்ட்ஸ் எதுவுமே அதை ஒரு கோடிங்காக எடுத்துக்காது. கமெண்ட்ஸ் மே சிங்கிள் லைன் ஆர் மல்டி லைன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது சிங்கிள் லைனாக இருக்கலாம், இல்லை நம்பர் ஆஃப் மல்டி லைனாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொடுத்துருக்காங்க. நோ மல்டி லைன்ஸ்னு எடுத்துக்காதீங்க, நம்பர் ஆஃப் மல்டி லைன்ஸ் அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து த மல்டி லைன் கமெண்ட்ஸ் ஷுட் பி என்க்ளோஸ் வித்தின் த செட் ஆஃப் ஆஷ் கிவன் பிலோன்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், நீங்கள் பார்த்துக்கூடிய அதாவது இட் இஸ் அ சிங்கிள் லைன் கமெண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு முன்னாடி ஒரு ஆஷ் மட்டும் ஆரம்பித்து முடிச்சிருப்பாங்களா? ஸோ இது உங்களோட கமெண்ட் ஒரே லைனில் முடிகிற மாதிரி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரி சிங்கிள் ஆஷ் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஒரு பேராகிராஃப் லெவலில் வருது, இல்லை 2 லைன் 3 லைன் வருது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஹேஷில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான கமெண்ட்ஸை டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முடியும் போது அதுக்கப்புறம் ஒரு ஆஷ் வச்சு முடிச்சிடலாம். சரியா? ஸோ இந்த மாதிரி 2 விதங்களாக நம்ம அதை கொடுக்கலாம். கமெண்ட்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா இது இன்டர்பிரட்டர் மூலமாக பெருசாக பார்க்கப்படாது. நம்மளுக்கு புரிய வரக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸை தான் ஹேஷ்டேக் யூஸ் பண்ணி நம்ம கொடுப்போம். சரியா? அடுத்து இண்டென்டேஷன் அப்படிங்கிறது பைத்தானோட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். சரியா? எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ இதே C++ லாங்குவேஜஸ் நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. நாம் இஃபோ, இஃப் எல்ஸோ, வைல் இந்த மாதிரி எந்த ஒரு ஸ்ட்ரக்சர்ஸாக இருந்தாலுமே நாம் எப்படி வேணாலும் எழுதலாம். இது இப்படி தான் எழுதணும் அப்படிங்கிற ஒரு முறை கிடையாது. ஆனால் பிரேசஸ்குள்ளே யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அந்த ப்ரொசீஜர் மட்டும் ஃபாலோ பண்ணிக்குவோம். பட் இங்கே பைத்தானை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன ஸ்பேஸு, டேபு இதெல்லாம் கூட என்ன பண்ணிக்கும், அந்த ப்ரோக்ராமை டிஃபைன் பண்ணுற ஒரு பார்ட்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? பைத்தான் யூசஸ் ஒயிட் ஸ்பேசஸ் such as spaces and tabs to define the program blocks, whereas other languages like C++, Java using curly braces to indicate the blocks of codes for a class, functions or body of the loops and block of selections command. சரிங்களா? அதாவது மற்ற லாங்குவேஜஸில் என்னென்னா இந்த C++, Java இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரேசிஸ் யூஸ் பண்ணிக்கிறாங்க. நம்ம இஃப் கண்டிஷன் ட்ரூவாக இருந்ததுன்னா இந்த பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆகணும். எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் இல்லை அப்படின்னா அது ஒர்க் ஆகணும் அப்படின்னா இந்த பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆகணும். ஃபார் லூப் கண்டிஷன் ஐட்ரேஷன் ஆகுது அப்படின்னா நம்ம இந்த செட் ஆஃப் பிளாக் ஒர்க் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரேசிஸ்குள்ளே கொடுத்துருந்துருப்போம். ஒரு ஃபங்க்ஷனோ, கிளாஸோ, பாடி ஆஃப் லூப்ஸோ, நம்ம பிளாக் அப்படின்னாவே அந்த பிரேசிஸ்லேருந்து ஆரம்பித்து பிரேசிஸில் முடிகிற வரைக்கும் தானே சொல்லியிருப்போம். ஸோ அந்த மாதிரி நம்ம பயன்படுத்தியிருந்திருப்போம். ஆனால் இங்கே பைத்தானில் ஸ்பேசஸ் அண்ட் டேப்ஸ் இது எல்லாமே ஒயிட் ஸ்பேசஸ் தான் என்ன பண்ணுது, டிஃபைன் பண்ணுது. அதாவது இது ஒரு பிளாக் ஆஃப் கோட் அப்படிங்கிறத ஸ்பேசஸ்ஸு, டேப்ஸு இதெல்லாம் தான் என்ன பண்ணுது, டிஃபைன் பண்ணுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. The number of white spaces in the indentation is not fixed, but all statements within the block must be indented with same amount of spaces. அப்போ என்ன பண்ணணும், இது ஒரு ஃபிக்ஸிங் கிடையாது. நீங்கள் யூஸ் பண்ணுறது எப்படியோ அதன் போலவே நீங்கள் பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே தெரியும். சரியா?
சரி, அடுத்தபடியாக நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா டோக்கன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கான்செப்ட் தான். இந்த டோக்கன்ஸு நம்ம C++லையும் படிச்சுருந்துருப்போம், உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதை பற்றி நம்ம ஃபுல்லாக கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி தான் கீவேர்ட்ஸ்னால் என்ன, ஐடென்டிஃபையர் என்ன, ஆப்ரேட்டர்னா என்ன எல்லாமே பார்த்துருந்துருப்போம். அதை தவிர்த்து இங்கே 2 கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பார்க்குறோம், டிலிமிட்டர்ஸ் அண்ட் லிட்ரல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா, அங்கேயும் அதே மாதிரி பார்த்துருப்போம், பட் அதுக்கு வேறு பேர் கொடுத்துருப்பாங்க, இங்கே பேர் வேறு. ஓகேவா? சரி, பைத்தான் பிரேக்ஸ் அ லாஜிக்கல் லைன் இன்டு த சீக்வன்ஸ் ஆஃப் எலிமெண்டரி லெக்சிக்கல் காம்பனன்ட்ஸ் நோன் ஆஸ் டோக்கன்ஸ். சரிங்களா, ஸ்மாலஸ்ட் இண்டிவிஜுவல் யூனிட் இன் அ ப்ரோக்ராம் அப்படின்னு கூட இதை சொல்லலாம். சரியா, மொத்தம் 5 வகை இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபையர்ஸ், கீவேர்ட்ஸ், ஆப்ரேட்டர்ஸ், டிலிமிட்டர்ஸ் அண்ட் லிட்ரல்ஸ். இது வந்து நீங்கள் இப்போ தான் C++ல படித்து 5 மார்க்ஸ் எல்லாம் எழுதிருப்பீங்க, உங்களுக்கு கூட நான் சொல்லியிருப்பேன். அதை வந்து நல்லா மனப்பாடம் பண்ணியிருந்தீங்க, இல்லை நல்லா அதை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ரொம்ப சிம்பிள். ஐடென்டிஃபையர் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஐடென்டிஃபையர் அப்படிங்கிறது ஏதோ ஒரு வேரியபிளையோ இல்லை ஒரு ஃபங்க்ஷனையோ கிளாஸையோ ஏதோ ஒரு மாடியூல் ஆப்ஜெக்ட் இது எதையாவது அதை வந்து நம்மளுக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக ஒரு பேர் கொடுப்போம். இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஐடென்டிஃபிகேஷன் என்னது, அவங்களோட நேமும் கிளாஸும் சப்ஜெக்ட்ஸ் இது எல்லாமே. சரிங்களா, என்ன குரூப் சேர்ந்தாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய குரூப். சரிங்களா, அந்த மாதிரி தான். சரிங்களா, ஐடென்டிஃபையர் அப்படிங்கிறது ஒரு நேம் தான். எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஐடென்டிஃபை ஆஃப் வேரியபிள் ஆர் ஃபங்க்ஷன் ஆர் கிளாஸ் மாடியூல் ஆர் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறாங்க. சரி, இந்த மாதிரி ஐடென்டிஃபையர் இருக்கணும் அப்படின்னா ஒரு சில ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. என்னென்ன ரூல்ஸு? இதே ரூல்ஸ் தான். பாருங்கள், ஒரு 5 டாட்ஸ் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக ஐடென்டிஃபையர்ஸ் என்ன பண்ணியிருக்கணும், ஆல்ஃபபெட்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகணும். அப்படி இல்லை அப்படின்னா அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணி ஸ்டார்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறமேட்டு பார்த்திங்க அப்படின்னா ஐடென்டிஃபையர்ஸ் வந்து 0லேருந்து 9 இருக்கக்கூடிய நம்பர்ஸையும் பயன்படுத்திக்கலாம். ஆனால் முதல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது எதில் ஸ்டார்ட் ஆகணும், பிகின்ஸ் வித் ஆல்ஃபபெட்ஸ் கேபிட்டலாக இருக்கலாம், இல்லை ஸ்மாலாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா அண்டர்ஸ்கோராக இருக்கலாம். சரியா, அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு கேஸ் சென்சிட்டிவாக இருக்கும். ஸோ அப்பர் கேஸ் அண்ட் லோயர் கேஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா வெவ்வேறு வகைகளாக தான் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. நீங்கள் ஒரு வேரியபிளை இல்லை ஒரு ஐடென்டிஃபையரை என்ன பண்ணுறீங்க, ஒரு ஸ்மால் லெட்டரில் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த ப்ரோக்ராம்குள்ளே யூஸ் பண்ணும்போது ஸ்மால் லெட்டரை தான் பயன்படுத்தணும். இல்லை அதை வந்து கேபிட்டல் லெட்டரில் ஏதாவது பயன்படுத்தியிருந்தீங்கன்னா நீங்கள் திரும்ப என்ன பண்ணிக்கணும், அதை எங்கே யூஸ் பண்ணுறீங்களோ அங்கெல்லாம் கேபிட்டல் லெட்டர்ஸ் தான் யூஸ் பண்ணணும். சரியா, அது ரொம்ப முக்கியம். அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து கண்டிப்பாக ஒரு பைத்தான் கீவேர்டாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. என்னென்னலாம் பைத்தான் கீவேர்டு அப்படிங்கிறது அடுத்த கீவேர்ட்ஸில் நம்ம பார்ப்போம். சரியா, பைத்தான் டஸ் நாட் அலோவ் த பங்க்சுவேஷன் கேரக்டர்ஸ் சச் ஆஸ் %, $, எக்ஸட்ரா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபைஸாக அக்செப்ட் பண்ணிக்காது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. வேலிடான ஐடென்டிஃபையர் என்ன, வேலிட் இல்லாத ஐடென்டிஃபையர் என்ன அப்படிங்கிறதையும் உங்களுக்கு பாருங்கள் எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. லாஸ்ட் டைம் C++ல என்ன டிஸ்கஸ் பண்ணமோ அதே விஷயங்கள் தான் இதுலேயும் இருக்கும். சரிங்களா, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கீவேர்ட்ஸ் ஆர் த ஸ்பெஷல் வேர்ட்ஸ் த பைத்தான் இன்டர்பிரட்டர் டு ரெகக்னைஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் அ ப்ரோக்ராம். ஒரு ப்ரோக்ராமோட ஸ்ட்ரக்சரை டிஃபைன் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடிய அங்கமே வந்து கீவேர்ட்ஸ் தான். சரியா, இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக் மீனிங் வந்து கொடுத்துருக்கோம் இன்டர்பிரட்டருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது வந்து எந்த ஒரு பர்பஸ்க்கும், அதாவது மற்ற வேறு எந்த பர்பஸ்க்கும் யூஸ் பண்ண முடியாதுங்கிறதையும் சொல்கிறாங்க. இங்கே பாக்ஸில் கொடுத்துருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ் தானே சார் அப்படின்னு கேட்டால் கிடையாது. இது தவிர்த்து இன்னும் ஏகப்பட்ட கீவேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எடுத்துக்காட்டுகளுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சிலதை மட்டும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டெஃப், அதே ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணால் டெஃப்ங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணுவோம். கண்டிஷன் இஃப் யூஸ் பண்ணுவோம். இன், ரைஸ், ஆர், அண்டு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பயன்படுத்துவோம். ஓகேவா, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ரேட்டர்ஸ். டோக்கன்ஸ் அப்படின்ட்டு ஒரு 5 மார்க் இருக்குன்னு உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். அதே மாதிரி C++ டோக்கன் இருந்துச்சு, அதை நீங்கள் படிச்சிருப்பீங்க. அந்த டோக்கன்ஸ்குள்ளே ஆப்ரேட்டர்ஸ் இருந்திருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா பைனரி ஆப்ரேட்டர்ஸ் அப்படிலாம் நீங்கள் நிறைய படிச்சிருப்பீங்க, ஆமாம் தானே? பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர்ஸில் இங்கே ஒரு லிமிடேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ரேட்டர்ஸை மட்டும் படித்தா போதும். இங்கே ஆப்ரேட்டர்ஸும் 5 மார்க்கில் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரியா, ஆப்ரேட்டர்ஸ் மட்டும், பைத்தான் ஆப்ரேட்டர்ஸை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் எக்ஸாம்பிளோட அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ஆப்ரேட்டர்ஸ் பற்றினா ஃபுல்லுமே நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இருக்கும். In programming languages, operators are the special symbols which represent computations, conditional matching, etc. கண்டிஷனல் மேட்சிங்காகவோ இல்லை கால்குலேஷனுக்காகவோ ஏதோ ஒரு பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவோம். ஒரு ஆப்ரேட்டர் கூட யூஸ் பண்ணக்கூடிய வேல்யூ தான் ஆப்ரன்ஸ் அப்படிங்கிறாங்க. அடுத்து இந்த ஆப்ரேட்டர்ஸை என்னென்ன கேட்டகரி பண்ணியிருக்காங்கன்னா அரித்மெட்டிக்கு, ரிலேஷனல், லாஜிக்கல், அசைன்மெண்ட், இந்த மாதிரி எல்லாத்துக்காகவும் யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா, அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்னு ஒரு ஆப்ரேட்டர் இருக்குது. இந்த ஆப்ரேட்டர் என்னென்னலாம் இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஏன்னா C++ல பார்த்துருப்போம். இருந்தாலும் நம்ம எங்கே டிஸ்கஸ் பண்ணுவோம். சரியா, பாருங்கள், அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் வந்து மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேட்டர்னு சொல்லலாம். இது பார்த்திங்கன்னா 2 ஆப்ரேட் எடுத்துக்கும் கால்குலேஷன் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு. இதில் பார்த்திங்கன்னா சிம்பிள் அரித்மெட்டிக் கால்குலேஷன்ஸை இதில் யூஸ் பண்ணிக்கலாம். என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் தான் சாதாரண கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல், மாடுலஸ், அதாவது மீதி என்னவோ அதை மட்டும் ரெப்ரசன்ட் பண்ணுறது,
அடுத்து பார்த்திங்கன்னா எக்ஸ்போனண்ட்டு, சரிங்களா, வர்க்கம்னு சொல்கிறேன் இல்லைங்களா அது. அடுத்து பார்த்திங்கன்னா ஃப்ளோர் டிவிஷன் சொல்லுவாங்க அது, சரிங்களா. இந்த மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் பண்ணிக்கலாம். இது எல்லாமே அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எக்ஸாம்பிள்ஸ், அதாவது பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாம்பிள்ஸ் பார்த்திங்கனாவே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், சரியா. அதை வச்சு ஒரு ப்ரோக்ராம் போட்டிருக்காங்க பாருங்கள். ஏவுக்கு ஒரு வேல்யூ, அதாவது ஏங்கிற ஆப்ஜெக்டில் 100 அப்படிங்கிற வேல்யூவும் பிங்கிற ஆப்ஜெக்டில் 10 அப்படிங்கிற வேல்யூவும் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு எல்லாமே பிரிண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ பிரிண்ட் ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? அவுட்புட் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகணும் அப்படிங்கிற பர்பஸ்க்காக நம்ம பயன்படுத்துவோம். சரி, அப்போ இங்கே என்னென்ன பிரிண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா சம், டிஃப்ரென்ஸ், ப்ராடக்ட், இதுக்கு எல்லாமே நம்ம எல்லா ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணோம் இல்லையா. ஸோ இது எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே ஹேஷ்டேக் யூஸ் பண்ணி ப்ரோக்ராம் எண்டுன்னு கொடுத்துருக்காங்க. அங்கே ப்ரோக்ராம் எண்டுன்னு டைப் ஆகுமா? ஆகாது. நம்மளுக்கு புரியும், ஓ அப்போ இதோட ப்ரோக்ராம் முடிஞ்சிச்சு நாம் நினச்சிக்கலாம். இன்டர்பிரட் என்ன பண்ணாது, இதை வந்து ஒரு கோடிங்காக அக்செப்ட் பண்ணிக்காது, சரியா. சரி பாருங்கள், அதோட அவுட்புட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ரிலேஷனல் ஆர் கம்பேரிட்டிவ் ஆப்ரேட்டர். ரிலேஷன் அப்படின்னாவே என்ன சொல்லுவோம், கண்டிப்பாக இதை வந்து தொடர்பு படுத்துகிறதா இருக்கும், இல்லை அப்படின்னா ஏதோ கம்பேர் பண்ணி இது பண்ணுறதா இருக்கும், சரிங்களா. அந்த ஆப்ரேட்டர்ஸை தான் ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் ஆர் கம்பேரிட்டிவ் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒப்பீட்டு இயக்கிகள் இல்லைனா ஒப்பீட்டு செயற்குறிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. A relational operator is called as a comparative operator which checks the relationship between the two operands. ரெண்டு ஆப்ரன்ஸ்க்கு நடுவில் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக நாம் இந்த ஆப்ரேட்டரை பயன்படுத்திக்கலாம். ஸோ இது என்ன ரிட்டர்ன் பண்ணும், நம்மளுக்கு இது என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணும் அப்படின்னா ஒன்றா சரின்னு சொல்லும், இல்லைனா தப்புன்னு சொல்லும். ஸோ சரி அப்படின்னாவே 1, இல்லை அப்படின்னா 0. உங்களுக்கு நல்லாவே தெரியும் என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ் பாருங்கள். ஈக்குவல் அப்படின்னு கொடுத்தாவே உங்களுக்கு நல்லா தெரியும். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் வேறு, ஈக்குவல் ஆப்ரேட்டர் வேறுங்கிறது உங்களுக்கு C++லையும் சொல்லியிருக்கேன். ஸோ இங்கேயும் அப்படி தான், டபுள் ஈக்குவல் டு கொடுத்துருந்தா தான் அது வந்து ஈக்குவல் ஆப்ரேட்டர், சமமா அப்படின்னு செக் பண்ணும், சரிங்களா. இங்கே பாருங்கள் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஏவோட வேல்யூ 100, பியோட வேல்யூ 35. ஸோ ஏ டபுள் ஈக்குவல் டு நம்ம படிக்கக்கூடாது, ஏ ஈக்குவல்ஸ் பி அப்படின்னு சொல்லி செக் பண்ணோம்னா அது சரியாக தப்பா உங்களுக்கு தெரியும், தப்புன்னு. ஸோ தப்புங்கிறது தான் ஆன்சர் பண்ணும். ஸோ கிரேட்டர் தேன் பெருசா, லெஸ் தேன் சின்னதா, கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு பெரியதாகவோ இல்லை சமமாகவோ இருக்கிறதா, லெஸ் தேன் ஈக்குவல் டு சின்னதாகவோ அல்லது சமமாகவோ இருக்கிறதா, நாட் ஈக்குவல் டு அப்படின்னா எக்ஸ்க்ளமேஷன் ஈக்குவல் அப்படிங்கிற சிம்பிள் யூஸ் பண்ணுறாங்க, சரிங்களா. ஸோ இதே மாதிரி தான் இந்த கம்பேரிட்டிவ் ஆப்ரேட்டர்ஸ்னு சொல்லக்கூடிய ரிலேஷன் ஆப்ரேட்டரை பயன்படுத்துகிறாங்க. ஸோ அது சம்மந்தப்பட்ட ப்ரோக்ராம் பாருங்கள். ஏவில் ஒரு இன்புட்டு, பியில் ஒரு இன்புட் வாங்கிக்கிறாங்க, சரிங்களா. வாங்கிட்டு அதை வந்து பிரிண்ட் பண்ணிக்கிறோம். பாருங்கள் எக்ஸாம்பிள் பாருங்கள். என்ட்ரு வேல்யூ ஆஃப் ஏ 35ன்னு வாங்கிக்கிறாங்க, என்ட்ரு வேல்யூ ஆஃப் பி அப்படின்னு சொல்லிட்டு 56ன்னு வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு அதெல்லாம் செக் பண்ணி என்ன ரிசல்ட் வருது அப்படிங்கிறத சொல்கிறாங்க, சரிங்களா. ஸோ இதுதான் இதோட அவுட்புட்டு. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். அண்டு, ஆர், நாட், இந்த 3 மட்டும்தான் லாஜிக்கல். லாஜிக்கல்னாவே தர்க்க ரீதியான அப்படின்னு சொல்லுவாங்க, தர்க்க செயற்குறிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்ன பர்பஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னா ரிலேஷனல் எக்ஸ்பிரஷன்ஸை ஏதாவது ஒரு கால்குலேஷன் மூலமாக சம்மந்தப்படுத்துறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா அண்டு, ஆர், நாட். இங்கே பாருங்கள் ஆர் வேலை என்ன அப்படின்னு பாருங்கள். ஏவோட வேல்யூ 97, பியோட வேல்யூ 35. இங்கே 2 எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்களா, ஏ கிரேட்டர் தென் பியா, ஆர் ஏ ஈக்குவல் டு பியா, இது ரெண்டையுமே செக் பண்ணுறாங்க. செக் பண்ணி ஏதோ ஒன்று ட்ரூவாக இருந்தால் என்ன பண்ணுவோம், ஆன்சர் ட்ரூ. நல்லா ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஆரோட கான்செப்ட் என்ன அப்படின்னா இஃப் எனி ஒன் இஸ் ட்ரூ ஆன்சர் வில் பி ட்ரூ. அண்ட் ஆப்ரேட்டர் வேலை அப்படின்னா 2 இன்புட்டுமே ட்ரூவாக இருந்தால் தான் ஆன்சர் ட்ரூவாக இருக்கும். நாட் அப்படின்னா இது ட்ரூவாக இருந்ததுன்னா உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் ஃபால்ஸாக இருக்கும். அந்த மாதிரி தான் பாருங்கள். இப்போ பார்க்கும்போது ஏ கிரேட்டர் தென் பியா, 97ங்கிறது 35 விட பெருசா, அப்போ இந்த சைட் ட்ரூவாக இருக்குது. ஆர் ஏவும் பியும் சமமானு கேட்டிருக்காங்க. சமமானு கேட்டால் இல்லை. அப்போ 2ல் ஏதோ ஒன்று ட்ரூவாக இருக்குது. ஸோ ஆர் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணால ஏதோ ஒன்று ட்ரூவாக இருந்தாலும் ஆன்சர் ட்ரூன்னு ரெஸ்பான்ஸ் பண்ணிடுச்சு. ஆனால் அண்ட் ஆப்ரேட்டர் பாருங்கள், ஏ கிரேட்டர் தென் பியா, எஸ் கரெக்டு. அண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணதுனால ஏவும் பியும் சமமானு கேட்டிருக்காங்க, இல்லை. ஸோ இந்த பக்கம் சரியாக இருக்குது, இந்த பக்கம் தப்பாக இருக்குது. 2 பக்கமுமே சரியாக இருந்தால் தான் உங்களுக்கு ஆன்சர் சரின்னு கிடைக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் என்ன கிடைக்கும், ஃபால்ஸ். ஸோ அப்போ ஃபால்ஸுங்கிற ஆன்சர். நாட் ஏ கிரேட்டர் தென் பியா, ஏ கிரேட்டர் தென் பின்னா என்னது, ஏவும் பியும், ஏங்கிறது பியை விட பெருசா, ஆமாம் பெருசு. அப்போ அதோட நாட் என்னவா இருக்கும், நாட் ட்ரூ. அப்படின்னா ஆன்சர் என்ன கிடைக்கும், நாட் ட்ரூ அப்படின்னா ட்ரூ இல்லை அப்படின்னா என்ன ஆன்சரு, ஃபால்ஸாக தான் இருக்கும். அப்போ அந்த மாதிரி ஆன்சர் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு அந்த அவுட்புட்டும் கிடச்சிருக்கும். அடுத்து தான் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். உங்களுக்கு நல்லாவே தெரியும், அசைன்மெண்ட் அப்படின்னாவே மதிப்பிருத்தல் செயற்குறி அப்படின்னு சொல்லுவாங்க.
அதுக்கு வந்து ஈக்குவல் சிம்பிள் பயன்படுத்துகிறாங்க. இட் இஸ் a சிம்பிள் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் டு அசைன் வேல்யூஸ் டு த வேரியபிள். ஏவோட வேல்யூ 5 அப்படின்னு எடுத்துக்கிட்டு பியோட வேல்யூ 10ன்னு வச்சுட்டு அப்படின்னா அசைன்ஸ் a வேல்யூ டு A and 10 to B. The two assignment statements can also given the A, B equal to 5, 10. இதெல்லாம் நான் உங்களுக்கு நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சரியா? அது மட்டும் பாருங்கள், நிறைய காம்பவுண்ட் ஆப்ரேட்டர்னால் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டருக்குள்ளே வச்சுருப்பாங்க. அடிஷன் அசைன்மெண்ட்டு, சப்ட்ராக்ஷன் அசைன்மெண்ட்டு, மல்டிப்ளிகேஷன் அசைன்மெண்ட்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. சரிங்களா? பாருங்கள், இது என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுற டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதுக்கப்புறமேட்டு அதோட எக்ஸாம்பிளும் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அது சம்மந்தப்பட்ட எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிஷனல் ஆப்ரேட்டர். இது 3 மார்க்கில் கேட்கறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இதை வந்து டெர்னரி ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம். டெர்னரி ஆப்ரேட்டரை கண்டிஷனல் ஆப்ரேட்டர் தான் சொல்கிறாங்க. எவால்வேட் சம்திங் பேஸ்ட் ஆன் அ கண்டிஷன் பீயிங் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். அப்போ கொடுக்குற கண்டிஷனை பொறுத்து ட்ரூவா இல்லை ஃபால்ஸா அப்படிங்கிற போது ஒரு ஆக்ஷன் நடக்கும். அந்த ஆக்ஷனில் ஒரு வேரியபிளோ இல்லை வேல்யூ அசைன் பண்ணியிருப்பாங்க, அதை எக்ஸ்போஷர் பண்ணிப்பாங்க. It simply allows the testing a condition in a single line replacing the multi-line of if-else, making the code compact. If-else concept மாதிரியே சொல்லியிருப்பாங்க. Variable name equal to on true, அந்த condition true-ஆக இருந்துச்சுன்னா if, test expression else on false அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. பாருங்கள், மினிமம் வேல்யூன்னு சொல்லிட்டு ஒரு மின் அப்படிங்கிற வேரியபிளில் 50 அப்படிங்கிறது அசைன் ஆகணும். எப்படி? if 49 less than 50 இல்லைனா else 70. சரிங்களா? அதை 49ங்கிறது 50 விட சின்னதாக இருந்தால் 50ங்கிறது என்ன பண்ணணும்? அசைன் ஆகிக்கணும். இல்லைன்னா 70ங்கிறது அசைன் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மினிமமில் என்ன இருக்கும்? 49ங்கிறது 50 விட சின்னதாக, ஸோ 50ங்கிற ஆன்சர் தான் கிடைக்கும். இதே மின் அப்படிங்கிறதுல பாருங்கள், இஃப் 49 greater than 50 else 70 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த லைன் படி பார்க்கும்போது 49ங்கிறது 50 விட பெருசான்னு கேட்டிருக்காங்க. இல்லை, அப்போ இல்லைங்கும் போது 50 பிரிண்ட் ஆகுமா? இல்லை. எல்ஸ் 17 கொடுத்துருக்காங்களா, அப்போ அந்த 70ங்கிறதா பிரிண்ட் ஆகும். சரியா? ஸோ அது சம்மந்தப்பட்ட எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். சரிங்களா? ஏவில் A, Bன்னு சொல்லி கொடுத்துட்டு 30, 20ன்னு கொடுத்துருக்காங்க. அப்படி பார்த்தோம்னா ஏவோட வேல்யூ 30, பியோட வேல்யூ 20. ஸோ மின்ன என்ன பிரிண்ட் ஆகணும்? மின்னில் வந்து ஏவோட வேல்யூ பிரிண்ட் ஆகணும். எப்போ? இஃப் A லெஸ் தென் B, ஏவோட வேல்யூ பியை விட சின்னதாக இருந்தால் மின் அப்படிங்கிற வேரியபிளில் ஏவில் என்ன இருக்கோ அது ஸ்டோர் ஆகணும். இல்லைன்னா பி ஸ்டோர் ஆகிருக்கணும். சரியா? ஸோ அப்படி பார்த்தோம்னா 30ங்கிறது 20 விட சின்னதா, அதாவது 30ல் A, 20ங்கிறது B, அப்போ வந்து 30ங்கிறது 20 விட சின்னதா? இல்லை. சரிங்களா? இல்லை தானே? ஸோ அப்போ என்ன வந்து மினிமமில் ஸ்டோர் ஆகணும்? மின் அப்படிங்கிற வேரியபிளில் ஸ்டோர் ஆகணும். ஏ ஸ்டோர் ஆகுமா? ஆகாது, பி தான் ஸ்டோர் ஆகும். அப்போ பியில் 20ங்கிறது இருக்கும், ஸோ மின்னில் 20ங்கிறது இருக்கும். ஸோ மினிமம் ஆஃப் ஏ அண்ட் பி இஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு மின்னோட வேல்யூ என்ன? 20 அப்படிங்கிறது உங்களுக்கு பிரிண்ட் ஆகிருக்கும். அடுத்து டீலிமிட்டர்ஸ். டீலிமிட்டர்ஸ் அப்படிங்கிறதும் பார்த்தீங்கன்னா சிம்பிள் தான், இல்லை சிம்பிள் காம்பினேஷன்ஸாக இருக்கலாம். இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா எக்ஸ்பிரஷன்ஸ், லிஸ்ட், டிக்ஷனரிஸ் அண்ட் ஸ்ட்ரிங்ஸ் இந்த மாதிரியான இடங்களில் எல்லாத்துக்குமே பயன்படுத்துகிறாங்க. பாருங்கள், நீங்கள் இப்போ பார்க்கக்கூடிய எல்லாமே டீலிமிட்டர்ஸ் தான். அதாவது ஓப்பன் பராந்தசிஸ், க்ளோசிங் பராந்தசிஸ், ஓப்பன் ஸ்கொயர் ப்ராக்கெட், க்ளோசிங் ஸ்கொயர் ப்ராக்கெட், ஓப்பன் பிரேசஸ், க்ளோசிங் கர்லி பிரேசஸ், கமா, கோலன், இது எல்லாமே. சரிங்களா? இது நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே பைத்தான் கான்செப்டில் யூஸ் பண்ணுவாங்க. லிஸ்ட்டில், டூப்பிளில், ஸ்ட்ரிங்கில், டிக்ஷனரிஸில் எல்லாத்துலேயுமே பயன்படுத்துவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா லிட்ரல்ஸ். லிட்ரல்ஸ் வந்து உங்களுக்கு 3 மார்க்கில் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. லிட்ரல் பார்த்தீங்கன்னா இது வந்து ரா டேட்டா இன் வேரியபிள் ஆர் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் லிட்ரல்ஸ் இருக்குது அப்படிங்கிறது கொடுத்துட்டு உங்களுக்கு வெறும் 3 மட்டும் கொடுத்துருக்காங்க. நியூமரிக், ஸ்ட்ரிங் அண்ட் பூலியன். நியூமரிக் லிட்ரல்ஸாக இருந்தது அப்படின்னா பாருங்கள், நியூமரிக் லிட்ரல்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் டிஜிட்ஸ் ஆர் இம்யூட்டபிள்னு கொடுக்குறாங்க. இம்யூட்டபிள்னா அன்சேஞ்சபிளாக இருக்கும். நியூமரிக் லிட்ரல்ஸ் கேன் பி லாங் 3 டிஃப்ரெண்ட் நியூமரிக்கல் டைப்ஸ். என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்டிஜர், ஃப்ளோட்டு, காம்ப்ளெக்ஸ். இன்டிஜர், ஃப்ளோட், காம்ப்ளெக்ஸ். இந்த எக்ஸாம்பிள் பார்த்தாவே தெரியும், நீங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஹெக்ஸாடெசிமல், ஆக்டல், இந்த வேல்யூக்கெல்லாம் நம்ம என்ன மாதிரி கொடுப்போம் அப்படிங்கிறத இந்த ப்ரோக்ராம் மூலமாகவே கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதை ஒரு தடவை உங்களுக்கு பார்த்தா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் லிட்ரல். ஸ்ட்ரிங் லிட்ரல் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸ்ட்ரிங் அப்படின்னாவே உங்களுக்கு டபுள் கொட்டேஷனுக்குள்ளே வரும் அப்படிங்கிறது ஞாபகம் இருக்கணும். ஸோ சரௌண்டட் பை குவாட்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர் தான் ஸ்ட்ரிங் லிட்ரல் அப்படிங்கிறாங்க. பைத்தான் வந்து சிங்கிள், டபுள் அண்ட் ட்ரிபிள் குவாட்ஸ் கூட ஸ்ட்ரிங்குக்காக பயன்படுத்திக்கிறாங்க. ஒரு கேரக்டர் டிக்கல் பார்த்தீங்கன்னா சிங்கிள் கேரக்டரில் கொடுக்கலாம் பை சிங்கிள் ஆர் டபுள் குவாட்ஸ்குள்ளே. வேல்யூ ஆஃப் ட்ரிபிள் குவாட் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மல்டி லைன் ஸ்ட்ரிங்ஸாக இருந்தது அப்படின்னா அதுக்காக கொடுத்துக்கலாம் அப்படின்னும் சொல்கிறாங்க. ஸோ இதையுமே நம்ம நல்லா டிஸ்கஸ் பண்ணது தான். ஸோ இதோட எடுத்துக்காட்டுகள் பாருங்கள். ஸ்ட்ரிங்கில் பைத்தான் அதாவது திஸ் இஸ் பைத்தான் அப்படிங்கிற ஸ்ட்ரிங்கை கொடுத்துருக்காங்க. கேரில் சீன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ மல்டிலைன் ஸ்ட்ரிங்காக இருந்தது அப்படின்னா
அதை பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் த மல்டிலைன் ஸ்ட்ரிங் வித் மோர் தேன் ஒன் லைன் கோட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை மூணுமே பிரிண்ட் பண்ணி காட்டியிருக்காங்க பாருங்கள். அதை இன்புட்டாக வாங்கி ஒரு வேரியபிள் அசைன் பண்ணி அதை அப்படியே பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன் பூலியன் லிட்டரல்ஸ். பூலியன் லிட்டர் எல்லாமே உங்களுக்கு தெரியும். பூலியன் மீன்ஸ் 0 or 1. 0னா இல்லை, 1னா இருக்குது. 0னா ஃபால்ஸ், 1னா ட்ரூ, அந்த மாதிரி தான். சரிங்களா? அது பாருங்கள். பூலியன் 1ல் வந்து பூலியன் 1ங்கிற வேரியபிள் ட்ரூன்னு கொடுத்துருக்காங்க. பூலியன் 2ல் ஃபால்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. 3 பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அது என்ன வேரியபிள் நேமோ அதை மட்டும் பிரிண்ட் பண்ணி காட்டுற மாதிரி. ஓகேங்களா? அடுத்து வந்து எஸ்கேப் சீக்வன்சஸ் அப்படிங்கிறாங்க. இது தனியாக 3 மார்க்கில் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பைத்தான் ஸ்ட்ரிங்ஸ் the backslash is a special character are also called as escape character. It is used to representing the certain white spaces /t /n /r இந்த மாதிரியான எல்லாமே கொடுத்துருப்பாங்க. /t வந்து ஒரு டேப், ஒரு 6 டேப் தள்ளி இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஒரு நியூ லைன் வேணும்னா /n கொடுப்பாங்க. இல்லை கேரேஜ் ரிட்டனாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா /r கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதில் பயன்படுத்தலாம். ஓகேங்களா? உங்களுக்கு சிங்கிள் குவாட்ஸ் மட்டும் வேணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா பாருங்கள் /quads அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. இட்ஸ் ட்ரைனிங் அப்படிங்கிறதுக்கு பாருங்கள் ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. ஓகேங்களா? பாருங்கள் டபுள் ஸ்லாஷஸ், /quads, டபுள் quads, /n /t இந்த மாதிரி என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்கங்கிறது உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி கிளாஸில் நம்ம டோக்கன்ஸ்கிற கான்செப்டும் பைத்தானோட கமெண்ட்ஸும் நம்ம பார்த்தோம். இதில் ரொம்ப முக்கியமாக ஆப்ரேட்டர்ஸ் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். சரிங்களா? உங்களோட ஹோம்ஒர்க் என்னென்னா இந்த ஆப்ரேட்டர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஆப்ரேட்டர்ஸை மட்டும் நீங்கள் ஒரு 5 மார்க்காக கன்சிடர் பண்ணி அந்த முக்கியமான கண்டென்ட்டை மட்டும் நீங்கள் எழுதி எனக்கு வாட்ஸ்அப் பண்ணால் போதுமானது. ஓகேவா? ஓகே, மறுபடியும் உங்களுக்கு அடுத்த கிளாஸில் பார்க்குற வரைக்கும் இந்த ஹோம்ஒர்க்ஸை கண்டினியூ பண்ணி எழுதி சீக்கிரம் முடிச்சு அனுப்புங்க. சரியா?